எப்படி போய் வந்தாச்சா? எதிர்பார்த்தேன். மணிவாசகன் அப்படி ஓரமா போய் உட்கார சொல்லி ஜாம் ஜாம்னு நடக்க போற கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க சொல்லியா? மணிவாசகன் வேடிக்கை நடக்கத்தான் போகுது. நானும் விவரத்தோட தான் வந்திருக்கேன். என் பையன் இருக்கானே, அவன் படு சூட்டிக்கான பையன். ஓம் போர்கோஸ்வா ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஸ்வாஹா. என்னண்ணா சரிக்குமா? உட்காந்து வச்சாக்க மாப்பிள்ளை வந்தா எப்படி நிப்பாரா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உட்கார்றதுக்கு மாப்பிள்ளை கொஞ்சம் இடம் கொடுங்க. இப்படி வாங்க கிட்ட போறோம். சன்னோ வித்தம் வருணஹா லோகமாதா பவானீஸ்வரி அஷ்டதிக்குபாலகன் கஷ்டத்துல நிக்கிறான். இஷ்டப்பட்ட காதலன் எதிர்த்தாப்பில் இருக்கிறான். ஒண்ணு மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கோ, தாலி எடுத்த உடனே கழுத்து நீட்ட மறந்துடாதே. ஓம் சும்மா இருக்கு. ஐயரு சும்மா இருந்தா மத்தவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஓம் ஓம் இல்லங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் மாப்பிள்ளை காணமே. கரெக்ட் நேரத்துக்கு வந்துருவாங்கடி. தந்தி வந்திருக்குது, உன் வேலையை பாரு போ. மணிவாசகா மாப்பிள்ளை பையன் காலை நேரம் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்குமையா, சாப்பாட்டுக்கு தான் அதிகமா போச்சு. வேற செலவுல வெட்டிக்கலாம். மாப்பிள்ளை பையன் வீடும் பெரிய இடம். ஆமா 7 சென்ட் நிலத்துல வைக்க போர் மட்டும் போட்டிருக்காயா. ரொம்ப வசதியா போச்சு. ஒரே நெருப்பு குச்சி கொளுத்திடுறேன். குளிச்சிடுவியா? என்ன இது நல்ல காரியம் நடக்குது. ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அரிசி அடைக்காத காலத்துல அக்ஷதை இப்படி எதிர்பார்த்தா நல்ல பிரியாணி ரைஸ் வாயில போட்டு காட்டிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதிர்பார்த்தீங்களா? நம்ம கையில என்னையா இருக்கு? எல்லாம் மகேஷன் செயல். ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டம். வெளுத்து கட்டிவிட்டேன். என்ன சொல்லுங்க, அவ தொழில சொல்லாதீங்க. சரி நேரம் ஆயிட்டே இருக்குல்ல, வந்துருவாங்கடி. கிட்ட வச்சது எறும்பு எங்கேயோ ஏறுது. மலைக்கார என்னையா நீ நாயனத்தை வச்சுக்கிட்டு ஆறு நடிக்கிறேன். மூர்த்தம் வந்தாச்சு. அங்க பாரு, பொண்ணு கழுத்துல ஐயர் தாலியை கட்டிவிட்டா. ஐயர் இல்லையா, என் பையன் தாலியை கட்டிவிட்டா. தகராறு வாழ அமெரிக்காவில இருப்பேன். உங்களுக்கு வளகாப்புக்காக பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். பத்திரமா திருப்பி அனுப்புங்க. என்ன சம்பந்தி சாப்பாடு எல்லாம் டீ கடையில. சார், நான் பணம் கொடுக்கிறேன், எனக்கு பிடிச்ச பொருளே வாங்கிக்கிறேன். வாட் இஸ் ராங்கினி? ஆனந்த் எனக்கு விலைக்கு கொடுக்கிறேன்னா நான் வாங்கிக்கிறேன். அல்ல பிசினஸ். இப்ப அந்த கத்தி ஆனந்த் கிட்ட தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யா சுதா, தங்கம் எடுக்கிறவனுக்கு கோல்ட் மைன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாதா சார்? We will keep him in custody for 2 days and then decide. கஸ்டடி? யாகுதா எந்தக்கு சார்? உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது கூட எங்க பொறுப்பு இல்லையா? take him away. Yes sir. இப்படித்தான் உரிமையா பேச வேண்டியவங்க கிட்ட நெருங்குறப்போ பேச முடியாம போயிடுது. என்ன செய்யறது? பொறுமையே இல்லாதவங்கள்ட்ட நெருங்கி பேச வாய்ப்பே இல்லாம போயிடுது. அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கும்னு தான் நானும் பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா இருந்தா எதையுமே சாதிக்க முடியாது. சாதிக்கிற வரைக்கும் அது சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க. சத்தியத்துக்கு மட்டும்தான் அந்த பேர். இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உங்க அப்பா எடுத்திருக்கிற முடிவுக்கு தான் நீ ஒத்துழைக்க போறியா? அப்பா முடிவை மக ஏத்துக்கிறதும் அத்தான் வார்த்தைக்கு கீழ்படுகிறதும் மக மனைவிங்கிற இடத்தை பொறுத்ததுதான். மனைவிங்கிற இடத்த அத்தான் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் கணவன் முடிவு தானே பெண்ணோட வாழ்க்கை. அந்த இடத்துக்கு வர நினைச்சவ ஒரு பொண்ணு, அதே இடத்துக்கு வர நினைக்கிற நீ வெளிபிடிச்சு திரியற. ஊர்ல இருந்து புறப்படும் போது அத்தானை பார்க்க போறோம், அவரோட நிம்மதியா வாழ போறோங்கிற கற்பனையில தான் கப்பல் ஏறினேன். என் அப்பாவோட கொடுமையான சாவை சித்தப்பா எடுத்து சொல்லி என் கையாலேயே பழி வாங்கணுங்கிற பாடத்தை தினம் படிச்சு வச்சாரு. என்ன இருந்தாலும் நானும் பெண் இல்லையா? அத்தானோட கையிலே அமைதியான வாழ்க்கை கிடைக்காதா? சித்தப்பாவோட பிடிவாதம் தளராதான்னு தினம் போராடி மடிஞ்சுகிட்டு இருக்கேன் அத்தா. இதுவா அதுவாங்கிற போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. ஏதாவது உன்னை முடிவு பண்ணியாகணும். சொல்லு. ரேகா, நான்
நான் கேட்டதுக்கு ஒரு முடிவை சொல்லு. சித்தப்பாவா அத்தானா சொல்லு. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு. நெருப்புல போட்ட அடுப்பு கறி நெருப்பாவே மாறுற மாதிரி என் மாமாவோட பழிவரை உன்னை ஆட்டி வச்சுக்கிட்டு. அத்தா, நான் இப்ப என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு பெண்மையோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பெண்மைக்கு இழுக்கு வர காரியங்கள் ஈடுபடக்கூடாது. அத உன்னை மனசுல உறுதியா வச்சுக்கிட்டு உங்க அப்பாவோட எண்ணத்தை மாத்த முயற்சி பண்ணு. போபோ. என்ன ரேக்கா இந்த மாதிரி எங்க இருக்கிற? நான் சீக்கிரம் அங்க புறப்பட்டு வர்றதுக்கு இப்ப ஒரு முடிவை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. முடிவா? ஆமாப்பா, உங்களோட பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து என் வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அப்பா. என்ன ரேக்கா? அப்பா, நீங்க ஓ, நீ என்ன நினைச்சு பயந்து ஓடி வந்திருக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் ஒண்ணு அப்படிப்பட்ட கோழை இல்லம்மா. ரேகா, அந்த பெரிய மனுஷன் பிரதீப்போட அந்தரங்க இடம் எங்க இருக்கோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நாம யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த சிரமத்தை குறைக்க அந்த பிரதீப்பே இங்க ஒரு ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்கான். நான் உங்க கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்த போது அந்த பைத்தியக்காரன் துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சான். எனக்கும் சுட தெரியும்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். சுட்டேன், அத பாரு. அந்த ராஸ்கலை நீ சொன்ன இடத்துல போனா இப்ப பாக்கலாமா? சத்தியமா சொல்றேன், அவர் அங்கேதாங்க இருக்க. என்ன விட்டுருங்க ஐயா, நான் 3 பிள்ளைக்காரங்க. இவனை கொண்டு போய் அந்த ரூம்ல போட்டு போட்டுங்க. எஸ் பா. அறவே கட்டு போயில சுடுதண்ணில போடுங்கடா வியாகட்டன். ரேகா, நாம காத்திருந்த நேரம் வந்துருச்சு. புறப்படலாம். ஆனா இந்த விஷயத்தை அத்தானோட விருப்பப்படியே செய்யலாம்ப்பா. ரேகா, நாம எந்த காரியத்துக்காக என்ன திட்டத்தோட மலையாவில இருந்து புறப்பட்டோம்? இந்த ஞாபகம் உனக்கு இருக்குல்ல? நான் மறக்கல, நீங்க தான் ஒண்ண மறந்துட்டீங்க. இங்க வந்ததும் அத்தானோட ஆதரவு கிடைக்கும், அதனால எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த முடிவோட தானப்பா இங்க வந்தோம். ரேகா, ஒரே சமயத்துல எல்லா முடிவுகளும் நடந்துறாதுமா. ஒன்னொன்னா தான் நடக்கணும். புறப்படு. சித்தப்பா, என்ன செய்யறது? என்னோட அப்பா இருந்திருந்தா அவரே தன் மகளுக்கு ஒரு வாழ்வை தேடி கொடுத்திருப்பாரு. அத நானே இப்ப வாய் விட்டு கேட்டோம். கிடைக்கலன்னு நினைக்கும் போது நீங்க சித்தப்பா தானேங்கிற ஞாபகம் வந்துருச்சு. சபாஷ் ரேகா, சபாஷ். என்னோட போட்டி போட ஆனந்த் உன்னை ரொம்ப நல்லா தயார் பண்ணிட்டான். பரவாயில்ல. ஆனா ஒண்ணுமா, இறந்தவங்களுக்கு முன்னால கொடுத்த வாக்குறுதி எப்பவுமே தவறக்கூடாது. அதை காப்பாத்துறதுக்கு நான் ஒருத்தம் போதும். நான் புறப்படுறேன். ரேகா, இந்த முயற்சியில ஒருவேளை எனக்கும் சாவி ஏற்பட்டு அது உனக்கு ஆனந்தத்தை தெரிஞ்சு அப்பவாவது பழிவாங்கன்ற உணர்ச்சி உங்களுக்கு வந்தா யோசனை பண்ணி 2 பேர் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஆனந்த், சேட் ஹரிதாஸ் வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட கத்தி இப்ப எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் இத்தனை நாளா அதை எங்க கிட்ட ஒப்படைக்காம இருக்கியா? அது தவிர்க்க முடியாத சில காரணங்களால என் பாதுகாப்புல அந்த கத்தி இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பாதுகாப்பும் சட்டமும் எங்க கிட்ட இருக்கு. ரெண்டையும் நிர்வகிக்கிறது எங்க பொறுப்பு. அதுக்கு ஒத்துழைப்பு தரதான் வேலை. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ அம் சோ சாரி சார். உங்களை நேரா பார்த்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். ஓகே, நேர்ல வரும்போது கத்தியும் கொண்டு வரேன். எஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த காரணத்துக்காகவும் அது உன் பொறுப்புல இருக்கிறது சட்டப்படி குற்றம். அதனால கத்தியை ஒப்படைச்சிட்டு காரணத்தை சொல்றதுதான் முறை. It's already closing time. Anyhow, I shall wait for you another half an hour. Yes. சலாம், மன்னுக்கு சலாம். என்ன அப்துல், திடீர்னு ஆளைய காணோம்? என்ன செய்கிறது, போலீஸ் ரொம்ப பேஜார் கொடுத்துட்டாங்க. தப்பிக்க வழி இல்லை. கத்தி உங்ககிட்ட இருக்கு சொல்லிட்டேன். ஒரு பேச்சு கேளு, பொருளை எனக்கு கொடுத்துக்கோ, நீ எஸ்கேப் ஆயிக்கோ.